வேண்டும். நபி அவர்கள் மீது மனிதர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் மட்டுமல்ல, பிராணிகள் அன்பை வைத்திருந்தன. நபி அவர்கள் வளர்த்த பிராணி கஸ்வா என்ற ஒட்டகம் நபியின் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தது. ஒரு முறை திருடர்கள் திருடிக்கொண்டு சென்று விட்டார்கள். அதை மேய்க்கின்ற பெண்ணுடன் இரவு நேரத்தில் பெண் பார்க்கிறாங்க, எல்லா ஒட்டகம் கெட்டப்பட்டிருக்கிறது கஸ்வாவை தவிர. கஸ்வாவில் அமர்ந்தார்கள். இரவு நேரத்தில் பல்லாயிரம் தூரம் அல்ல பல 100 கிலோமீட்டர்கள் கடந்து சென்றிருக்கலாம். அப்படி இருந்தும் சரியாக மதீனாவை நோக்கி கஸ்வா வந்து அடைந்தது. வரும்பொழுது அந்த பெண்மணி நேர்ச்சியும் செஞ்சாங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையில உன்னை வெட்டி அறுத்து பலிவிடப் போகிறேன் என்று. நபி அவர்களுக்கு சொல்லப்பட்டது கஸ்வா திரும்பி வந்து விட்டது என்று. அப்போ அந்த பெண்மணி, நான் நேர்ச்சை செய்து விட்டேன் யார சொல்லலாம் சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பொருளை நீங்க எப்படி நேர்ச்சை செய்வது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா மற்றவங்க விஷயத்துல நம்ம நேர்ச்சை செய்யக்கூடாது, நம்முடைய விஷயத்துல தான் நதர் செய்ய வேண்டும், நேர்ச்சை செய்ய வேண்டும் என்ற மசாயில் கூட இந்த மாதிரி சம்பவங்கள் மூலமாக நமக்கு கிடைத்ததுதான். அந்த கஸ்வா நபி அவர்கள் இறந்த பிறகு மதீனாவில் பல நாட்கள் சாப்பிடாமலேயே பட்டினி இருந்து இறந்ததாக சொல்லப்படுகிறது. என்றால் எந்த அளவுக்கு கஸ்வாவிற்கு நபி அவர்கள் மீது இருந்த ஒரு அன்பு இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குர்பானி கொடுக்கும் போது கூட ஒட்டகங்களை நபி அவர்கள் அறுக்கும் பொழுது தானாக முன்வந்து ஒட்டகங்களுடைய கழுத்தை நீட்டினார்கள். கழுத்தை நீட்டின அப்படின்னு சொல்லி விஷயங்கள் நமக்கு ஹதீஸ்ல கிடைக்கும். தானாக முன்வந்து ஒட்டகங்கள் முன்னேறி கொண்டு வந்து தாண்டி கொண்டு வந்து தன்னுடைய கழுத்தை நீட்டின, என்ன முதல்ல குர்பானி கொடுங்கள் என்பதை போன்று என்பதாக ஹதீஸுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு முஹப்பத்தை பிராணிகள் நபியின் மீது வைத்திருந்தனர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நபி அவர்களுக்கு மதீனாவில் மெம்பர் படி அமைப்பதற்கு முன்னாடி ஒரு பேரிச்ச மரத்துடைய அந்த மரத்துடைய தூணில் சாய்ந்தவர்களாக நபி அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அந்த மெம்பர் செய்யப்பட்ட பிறகு அங்கே அருகின்ற சத்தம் வருகிறது என்று நபி அவர்களுக்கு சொல்ல நபி அவர்கள் வந்து பார்த்தார்கள். அந்த பேரித்த மரம் அழுததாம். அதை முசாஃபஹா செய்து முஆனகா செய்து அணைத்து கொண்டு சொன்னார்கள், நீ அழாதே என்று சொல்லப்படுகிறது. நபி அவர்கள் அதை அமைதிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அது இருக்கும் வரை அழுது கொண்டே இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு மரம் கூட நபி அவர்களை விரும்புது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனுஷன் விரும்புறேன்னு சொல்லிட்டு எல்லாமே அதுக்கு எதிராக செய்யறான். பெண்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பெண்களுடைய முழு வாழ்க்கை டெலிவிஷன் தான். நம்ம எவ்வளவுதான் சொல்றது. இதுல ஹஜ்ரத்துடைய மனைவிலாம் விதி விலக்கெல்லாம் கிடையாது. தூ ஹஜ்ரத் ஹே கர்மனி மஸ்ஜித் மே யஹாं தூ பாத் கர்னா நீ அப்படின்னுவாங்க. இங்கெல்லாம் நீ பேசக்கூடாது, நீ ஹஜ்ரத் வந்து பள்ளிவாசல்ல தான்றாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்லதான் முடியும். எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? ரசூலுல்லாஹ் நமக்கு செய்த உபகாரங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கிறாங்க. எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீகையும் முழுமையான அன்பு வைத்து அந்த அன்பின் மூலமாக நேசம் கொண்டு நபியுடைய பரிந்துரைக்கான ஒரு தன்மையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.